ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சௌஷட்டி காட் அப்படின்னு பேர். இந்த சௌஷட்டி காட்டுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, காசியில பாஸ்கர ராயர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அப்படி எழுதின போது பல பேரும் அவரை கேள்வி கேட்டா, ஆதிசங்கராலேயே முயற்சி பண்ணப்படாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி எழுதலாம், தேவியுடைய அத்தனை ரகசியங்களும் உனக்கு தெரிஞ்சுடுதா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னார், இல்ல, அம்பிகையுடைய அனுக்கியின் பேர்ல, அம்பிகையுடைய அனுகிரகத்தின் பேர்ல நான் எழுதுறேன், நானா எழுதுறது கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப அது சம்பந்தமான சர்ச்சை நடந்த இடம் இந்த சௌஷட்டி காட் அப்படிங்கிறது. எதுக்காக இந்த பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பாஸ்கர் ராயர் தன்னுடைய சௌபாகிய பாஸ்கர்னு சொல்லக்கூடிய லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பலரும் கேள்விகள் கேட்கிறா. அதுல இந்த மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. 64 கோடி யோகினிகளால சேவிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 64 கோடி யோகினிகளுடைய பேர் உனக்கு தெரியுமா, நீ தான் எல்லாம் தெரிஞ்சு எழுதியிருக்கியே அப்படின்னு அவள் கிண்டலா கேட்கிறானோ. பாஸ்கர் ராயர், எனக்கு தெரியும், அம்பிகை எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாராம். இவர் சொல்ல அவ எழுத நாள் கணக்கா போயிட்டு இருக்கு. 64 கோடி யோகினிகள் எப்படி இருப்பா, அவ ரூபம் என்ன, தியானம் என்ன, கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, பூஷணங்கள் என்னன்னு பாஸ்கர் ராயர் அவ்வளவு அழகா சொல்லிட்டே வராராம். அப்ப அந்த இடத்துல குங்குமானந்தநாதன் சொல்லக்கூடிய ஒரு உபாசகர் வரார். அவர் வந்து இதை பார்த்த உடனே அப்படி மெய் மறந்து நின்று அங்க இருக்கிறவாட்ட, அப்பா, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் ஆனாலும் இது தீர போறது இல்லை. ஏன்னா பாஸ்கர் ராயர் அவரா சொல்லல, அம்பிகை அவருடைய மடியில உட்கார்ந்து காதல சொல்லிட்டு இருக்கா. அதை அவர் திரும்ப உங்களுக்கு சொல்றார். சாட்சாத் இந்த பரதேவதியான பாலைக்கு தெரியாத விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிட போறது, அவள் சொல்ல இவன் திரும்ப சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினாராம். இது எப்படி நாங்க நம்புறதுன்னு கேட்டோம்னே, அம்பாளுக்கு பூஜை பண்ண அந்த விசேஷத்துக்கு தீர்த்தத்தை அவ கண்ணுல தெளிச்சாராம். தெளிச்ச உடனே அங்க எல்லாருக்கும் ஒரு க்ஷணகாலம் அம்பாள் மடியில உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சு எல்லாம் மயங்கி விழுந்துடுறாளாம். அப்படி அம்பிகை தன்னுடைய ரகசியத்தை பாஸ்கர் ராயர் மூலமா வெளிப்படுத்தின, பாஸ்கர் ராயருடைய பெருமையை பிரகாசப்படுத்தின இடம் சௌஷட்டி காட். மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாங்கிற நாமா சொன்னதுனால சதுஷ்டி யோகினிகளுடைய இடமான அந்த இடம் சௌஷட்டிங்கிற லோக்கல் பாஷையில சொல்றான். இங்கே சதுஷ்டி யோகினிக்கு ஒரு கோவிலும் இருக்கு. இப்படி காசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் ஆயிரக்கணக்கான கோவில்கள், ஒரு கோவிலுக்கும் பல ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள். தேவி ஓரொரு இடத்துலையும் அப்படி தன்னுடைய லீலைகளை நடத்தியிருக்கா. சக்தி பீடமா, சிவனுடைய கேந்திரமா, புண்ணிய பூமியா, மோட்சபுரியா இந்த அவிமுக்த ஸ்தலமான காசி கஷேத்திரம் இருக்கு. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.